ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்பலுவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பட்டி யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இதை கருப்பட்டி அல்வா அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு அல்வா. இந்த செம்பலுவா 2-3 மெத்தடில் பண்ணுவாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நம்ம ஆயில் கீ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களோ அண்ட் யாரெல்லாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதை 3 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா அரைச்சி எடுக்கணும், மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்குறோம் அப்படின்னு. ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்கணும். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு பனை வெல்லம், அதாவது கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தேங்காயிலிருந்து 2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பாலும் 4 கப் அளவுக்கு தின்னான தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கேஷ்யூ நட் எதுவும் ஆட் பண்ண வேணாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ கருப்பட்டி, அதாவது பனை வெல்லம், அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் ஆக்கி அதில் 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாகு எதுவும் ரெடி பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் மெல்ட் பண்ணாலே போதும். இப்போ எல்லா பீசஸும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஹல்வா பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு பேஸ்ட் ஆட் பண்ணிவிடுங்க. அது கூடவே தின்னான தேங்காய் பால் 4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிடுங்க. திக்கான தேங்காய் பால் இப்போ ஆட் பண்ணக்கூடாது, அது லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா கருப்பட்டி கரைசல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒரு அரிப்பு யூஸ் பண்ணி அரிச்சு ஆட் பண்ணிவிடுங்க. எதுக்காக அரிக்கிறோம் அப்படின்னா, அதில் கல், தூசி, மண் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது ஹல்வாவில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அரிச்சு ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது 3த்துமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கருப்பட்டி கரைசல், அப்புறம் மாவு, தேங்காய் பால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படி வச்சுடுங்க. வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்சிங் தான் இதில் மெயினான ப்ராசஸே. இப்போ நம்ம ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ குட்டி குட்டி லம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் லம்ஸை பார்த்து பயந்துடாதீங்க. ஆக்சுவலாக அந்த லம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஹல்வாவாக ரெடி ஆகும். இப்போ இன்னும் நல்லா நீங்கள் கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 பேர் சேர்ந்து பண்ணுங்கள். 2 பேர் மாறி மாறி கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் ஹல்வா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கரெக்டாக 15 மினிட்ஸ் இருக்கும். நல்லா திக்காகிடுச்சு. இப்போது இன்னும் இருக்க அந்த லிக்யூடெல்லாம் இன்னும் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். நல்ல திக்கானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பாலையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு, ஐயோ 15 மினிட்ஸ்லேயே ஹல்வா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுறாதீங்க. ஆக்சுவலாக இந்த ஹல்வா ரெடி ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். 1 hour 30 மினிட்ஸ் ஆகும். இதை பார்த்துட்டு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்பிடாதீங்க. இன்னும் நிறைய ஸ்டேஜ் இருக்குது, நிறைய டைம் இருக்குது ஹல்வா ரெடி ஆகிறதுக்கு. இதை பார்த்தா ஹல்வா ரெடி ஆனது மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக நானுமே அப்படி தான் நினச்சேன் ஃபஸ்ட் டைம். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான் அந்த ஹல்வா பண்ணுறது. இது என்னோட கிராண்ட்மா இந்த மாதிரி ஹல்வாலாம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் இப்போ ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதனால் நானுமே ஃபஸ்ட் டைம் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பட் அம்மா சொன்னாங்க இது இல்லை, இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரியும் இன்னும் நிறைய இருக்கா அப்படின்னு.
வாட்டரெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகி நல்லா திக்கானதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜில் 2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்தது ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தேங்காய் பாலை ஹல்வாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 30 மினிட்ஸில் எப்படி தான் இருக்கும். நம்ம எந்த ஆயிலுமே ஆட் பண்ணலை, ஆனாலும் சூப்பராக வருது பாருங்கள். இப்போ கரெக்டாக 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சைடில் உள்ளதெல்லாம் அந்த மாதிரி இலக்கி அல்வாவோடைய மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம எந்த ஆயிலுமே ஆட் பண்ணாமலேயே கோகனட் மில்கில் உள்ள ஆயில் நல்லா அழகாக திரண்டு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் இடையில எப்போவுமே கை எடுக்கக்கூடாது. உங்களுக்கு அப்படி ஷோல்டர் பெயினாக இருந்துச்சு அப்படின்னா வேறு யார்கிட்டையாவது கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த ஹல்வாலாம் பண்ணும்போது 2 பேர் சேர்ந்து பண்ணுங்கள். ஒரே ஆளால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான்ஸ்டிக் பேனில் ஹல்வா பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காது, ஒட்டாது, எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அண்ட் இப்போ நம்ம ஆயில் எதுவுமே ஆட் பண்ணலை, ஆனாலும் பேனை விட்டு என்ன அழகாக ஹல்வா இலகி வருது பாருங்கள். இப்போ கரெக்டாக 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தோலெல்லாம் நீக்கின வேர்க்கடலை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம ஒரு சொட்டு கூட ஆயில் ஆட் பண்ணலை, ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹல்வா. என்ன அழகாக டான்ஸ் ஆடுது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு புட்டிங் ட்ரே எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஏதாவது ட்ரே இல்லைன்னா பிளேட், ஸ்டீல் பிளேட் கூட எடுத்துக்கலாம். பட் அதில் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹல்வாவை அப்படி டைரெக்டாகவே அதில் கொட்டிடுங்க. இப்போ அதை நல்லா லெவல் பண்ணி கொடுங்க. ஈவனாக எல்லா இடமும் ஒன்று மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. இப்போ நான் ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அது மேலே கொஞ்சமாக கசகசா ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கசகசா போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். ஃபோர் ஹார்ஸ் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியே வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் கழித்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 4 to 5 hours கழிஞ்சிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ நம்மளோட டேஸ்டியான டெலிஷியஸ் செம்பலுவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்பலுவா அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. மேபி அதோட கலர் காப்பர் கலரில் இருக்கிறதுனால செம்பலுவா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கருப்பட்டி, தேங்காய் பால் எல்லாத்தோட டேஸ்ட்டும் சேர்ந்து சூப்பரான ஒரு ஹல்வா இது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ஹல்வா ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு வந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எங்கள் ஊர்களில் இருக்கிற இஸ்லாமியர்கள் வீடுகளில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹல்வா இருக்கும். எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது அப்படின்னாலும் தைரியமாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.